அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீபன். நடிகை திரிஷா அவர்கள் கூவத்தூர் ரெஸ்டாரண்ட்டுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு விலை போனார் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜு அவர்கள் ஊடகத்திற்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை பொய் அது அப்படின்றது அடுத்த விஷயம். ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெண் அப்படின்றத யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான அநாகரிகமான வார்த்தையெல்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 15 வருட காலமாக திரைத்துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சி வச்சிருக்காரு. அவரை பின்தொடரக்கூடிய பல இளைஞர்களுக்கு இருக்கிறாங்க. இப்பொழுது இவரை பற்றி இந்த குற்றச்சாட்டு இந்த பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும் அப்படின்றத யோசிச்சு பார்த்திருந்தா இந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான வார்த்தையெல்லாம் வெளியில வராது அப்படின்ற பல கேள்வியெல்லாம் சொல்றாங்க. உண்மையிலுமே திரிஷா அவர்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க போகலன்றது அது அடுத்த பிரச்சனை. அவருடைய தனிப்பட்ட உரிமையை வெளியில் சொல்வது அவருடைய தனிப்பட்ட உரிமையை அசிங்கப்படுவதற்கான ஒரு அடையாளமா பார்க்கப்படுது. அவர் ஒரு நடிகை என்பதால் மட்டுமே அவர் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவா இந்த மாதிரியான ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுதுலாம் ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ அப்படின்ற பார்வை பார்க்கப்படுது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே இந்த பெண்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதுகாக்கப்படும். சமூகத்துல பொறுப்பாக பேச வேண்டிய தார்மீக கடமையை பெற்றுக் கொடுக்கிறது தான் ஒரு தலைவனோட கடமையை தவிர தருதலையாக ஆவதற்கான வழியை காட்டக்கூடாது என்பதை நினைவுறுத்த மட்டுமே இந்த காணொலி. மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களில் நான் திலீபன். நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.